சாந்தாமணி அம்மா வந்தாங்க. வந்த உடனே அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு நான் கோவையிலே விளைந்திருக்கிற பருத்தி பூக்களை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா சொல்லலையா? ஆனால் யார்கிட்டையாவது ஒரு பூவாவது கொடுத்தாங்களா? இதுக்கு பேர் தான் வாயிலேயே வடை சுடுறது அப்படின்னு மணிகண்டன் என்று ஒரு ஞானி சொல்லியிருக்கிறார். சொல்கிறதெல்லாம் வாயில தான், கையில் ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதில் வேற என் அணியை சார்ந்த சாத்தமை பிரியா அவர்களை பார்த்து கேட்குறாங்க, இராணுவத்தை பற்றியே பேசுகிறீர்களே, தலைப்பு என்ன? இராணுவத்தில் வெற்றி பெறுவதற்கு தேவை பணிவா துணிவா அப்படின்னு கேட்டுட்டு அவங்க என்ன பேசுனாங்க, சாத்தமை பிரியா வீட்டில் குழம்புக்கு சோறில் உப்பு போட்டாங்களா, குழம்புல உரப்பு போட்டாங்களான்னு சொன்னாங்க. தலைப்பு எதுவா? அவங்க வீட்டில் உரப்பு போட்டாங்களா போடலையாங்கிறதா தலைப்பு. அவங்க இஷ்டத்துக்கு மாற்றிக்கிறது. பொண்ணு எப்படி இருக்கணுமா, அடக்க ஒடுக்கமாக இருக்குன்னு சொன்னாதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்களாம். நைட்டு தைரியமாக போயிட்டு வெளியில் வருவான்னு சொன்னால் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஓடிடுவாங்களாம். இப்போ இந்த 5 பேர் இப்போ காலையில் 5 மணிக்கு உட்காந்து பட்டிமன்றம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். மணி இப்போ எத்தனை? மணி எத்தனைண்ணே? மணி எத்தனை? 12 போகுது. இந்த பொம்பளை பிள்ளைங்க தைரியமாக இருக்க போய் தானே ஆளுக்கு ஒரு ஊரில் இருந்து இதுவரைக்கும் கேகேப்பட்டிங்கிற ஊரை நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் எவ்வளவு துணிவு இருந்தால், தமிழ் மேல் நம்பிக்கை இருந்தால், உங்கள் மேலே எல்லாம் அன்பு இருந்தால் நாங்கள் இங்கே வந்து உட்காந்துருப்போம். இப்போ எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்களா? என் மனைவி தைரியமானவ, தமிழ் பேசக்கூடியவள், தமிழ்நாடு மட்டுமல்ல உலக நாடுகள் எல்லாவற்றிலும் போய் பேசி குதிரை ஜோக்கு சொல்லக்கூடியவள் என்று சொல்லுவாரா இல்லையா? இன்னைக்கு அந்த குதிரையை கட்டி விட்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த இடமே கலவரமாக இருக்கும். அவ்வளவு அருமையா எந்த நாட்டுக்கு போனாலும் அப்படி மடை திறந்த வெள்ளம் மாதிரி பேசிட்டு வந்துக்கிட்டு, பேரு தான் சாந்தாமணி, உண்மையில் அது ஒரு பெரிய தைரியமணி. மாதா கோயிலில் இருக்கிற பெல்லு மாதிரி அப்படி சவுண்டில் பேசிட்டு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்னா என்ன பேச்சு? ஒரு பெண் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறா. அப்போ கணவன் வீட்டில் பொண்ணு பார்க்க வர்றவங்க என்ன கேட்பாங்க? பொண்ணு மூளையில் உட்காந்துருக்கணும்னா சொல்லுவாங்க, தைரியமாக இருக்கணும் தானே சொல்லுவாங்க. இன்னும் எத்தனை நூற்றாண்டு காலம் பெண்களை வீட்டில் மூளையிலேயே உட்காந்துருக்க நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சாந்தாமணியம்மா வீட்டில் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அப்பத்தான்னு பேர் அவங்களுக்கு. அப்பத்தாவை பாத்தியா, சித்தப்பாவை பாத்தியான்னு இப்போ ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருக்குல்ல. சாந்தாமணியம்மா வீட்டில் ஒரு அப்பத்தா இருக்காங்க. இவங்க இவ்வளவு பணிஞ்சு குடும்பம் நடத்துறதுக்கு அப்பத்தாவுடைய துணிவு தான் காரணம். வீட்டுக்காரர் கொரட்டை விடுறாரா, அதெல்லாம் அப்படி தான் விடுவார், போய் குடும்பத்தை நடத்து. அவர் கருப்பாக இருக்கார், ஆம்பளைன்னா கருப்பாக தான் இருப்பான், போய் குடும்பத்தை நடத்து. அவங்க புலி பரம்பரையில் புலி அடித்த பரம்பரை, பரவாயில்ல ரசம் வச்சு சாப்பிட்டுக்கலாம் போ. என்ன சொன்னாலும் தைரியமாக இவங்களை திருப்பி விரட்டி அடித்தாங்கல்ல, அந்த அப்பத்தாவுடைய துணிவில் தான் இவங்க குடும்பம் ஜெயித்திருக்கிறது என்பதை சாந்தாமா மறந்துடக்கூடாது. பரவாயில்ல, இப்படி கைத்தட்டிக்கிட்டே இருக்கணும், சரியா? மூச்சு விட்டு பேசும்போது கைத்தட்டிகிட்டே இருக்கணும். அப்படிலாம் நான் போய் சொல்கிறேன்னு ஆயிரும் இல்லையா? இவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிற பெண் எப்படி இருக்கணும், ஒரு ஆண் வந்து நின்னாலே வெக்கப்பட்டு தலை குனிந்து, அது என்னங்க, அச்சம் மடம் நாணம் பயர்ப்பு இதெல்லாம் இருக்கணுமா? பஸ்ஸில் பயணம் செய்கிறீங்க, நம்ம வீட்டு இளம் பிள்ளைகள் நிறைய இருக்கிறீங்க, பொம்பளை பிள்ளைங்க, காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ வேலைக்கோ போயிட்டு பஸ்ஸில் வர்றீங்க. பின்னாடி ஒருத்தன் உங்கள் மேலே சாஞ்சிக்கிட்டே வர்றான், பிரேக்கு போடாட்டி கூட நங்குன்னு வந்து மேலே உழுறான். அப்போ நீங்கள் அச்சம் மடம் நாணம் பயிர் போடையா இருப்பீங்க? நான் கேட்குறேன், என்ன செய்யணும்? செருப்பை கழட்டி அடுப்போமா இல்லையா? ஒழுங்கா தள்ளி நில்லு கொன்றுவேன் அப்படின்னு பேசணுமா இல்லையா? குடும்பத்தில் இருக்கிற பெற்றோர்களிடம் பணிவாக இருக்கலாம், ஆனால் இந்த சமூகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் துணிவு தான் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவசியம். எந்த காலத்துல இருந்து நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க? அன்பு காட்டணுமா, கணவருக்கு பணிந்து வாழணுமா? கணவன் குடிகாரனா இருந்தா, சூதாட்டத்தில் காசு விட்டோம்னா, பொறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா, வாங்க நீங்கள் டெய்லி குடிங்க, டெய்லி சீட்டு விளாடுங்க, மாதம் சம்பளமே கொடுக்காதீங்க, நான் உங்கள் காலில் உழுறேன், உழலாமாயா? உழலாமா? தப்பு தானே? மாத சம்பளத்தை ஒழுங்காக கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுத்தா நீ வீட்டுக்குள்ளே வா, இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போன்னு கம்பீரமாக பெண் சொன்னால்தான் ஒரு ஆண்மகன் திருந்தி வாழ்வான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லைனா ஊருக்கு இந்த டாஸ்மாக்கு எல்லாம் அடிமையாயிட்டு தான் போவாங்க. பயங்கரமாக பேசியிருக்காங்க. இதில் இந்த சின்ன பாப்பா வேறு நித்யபிரியா, அந்த பிள்ளைக்கு என்ன தெரியுமோ அதெல்லாம் வந்து சொல்லியிருக்கு. பேச்சாளர்கள் வந்தவுடனே பணிவான வணக்கம் என்று தானே சொல்லுகிறோம். அது வந்து ஒரு பழக்கம், ஒரு மரபு. அதுக்காக வந்த உடனே நான் துணிவாத்தான் பேசுவேன் வணக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பணிவுங்கிறது ஒரு மரபு.
இங்கே எல்லாருக்குமே பேச தெரியும் தானே, நீங்கள் எல்லாருமே பேசுவீங்க தானே. ஆனால் எல்லாருமே பேச்சாளரா? பேச தெரிந்திருப்பது என்பது வேறு, பேச்சாளராக மேடையில் பேசுவது என்பது வேறு. அப்போ பேச்சாளருக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்போ திடீர்னு கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க உங்களை மேடையில் கூப்பிட்டு வச்சுட்டா கை உதறும், முகமெல்லாம் வேர்க்கும், வாயெல்லாம் உளரும். ஆனால் பேச்சாளர் நித்யபிரியா என்ன செஞ்சாங்க? 3 பெல்லு அடித்தா பிறகும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்? அந்த பேச்சாளர் என்பதற்கு ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல், பயம் இல்லாமல், தைரியத்தோடு எல்லாரையும் பார்த்து பேச முடிகிற ஆளுமை என்கின்ற துணிச்சல் இருந்தால் தான் பேச்சாளராக முடியலாம். பேசுகிறவங்க எல்லாம் பேச்சாளர் கிடையாது. யார் தைரியமாக மேடையில் நிற்க முடியுதோ அவங்க தான் பேச்சாளர். அதனால தான் நித்யபிரியா பேச்சாளர் ஆகியிருக்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக சொன்னாங்க, ஒரு தேவாலயத்திலிருந்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். தேவாலயம் அன்பின் இடம் தானே, கருணையின் இருப்பிடம் தானே. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, இயேசு பிரான் ஒரு கன்னத்தில் அடித்தால் இன்னொரு கன்னத்தை காட்டிய ஒரு உத்தமன், தன் தலையில் முள்கிரீடம் வைத்து அழுத்திய போது கூட அழுத்தியவனை பார்த்து சொன்னார், பார்த்து உன் கையில் குத்திவிட போகிறது. பாவம் இவர் செய்த பிழைகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று பேசிய இயேசு பிரான் கருணையின் வடிவம், பேரன்பின் உருவம். அவர் ஒரு நாள் சாட்டை எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? பைபிளில் படிச்சிருக்கீங்களா? சாட்டை எடுத்தாரா எடுக்கலையா? ஏன்? தேவாலயத்தில் தேவையில்லாத வேலைகள் நடைபெற்று கொண்டிருந்தன. இயேசு பார்த்தார், கயிறால ஒரு சாட்டையை உருவாக்கினார். என் தந்தையின் ஆலயத்தை சந்தையாக மாற்றாதீர்கள் என்று அங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை அடிச்சு விரட்டினார் என்றால், அன்பானவர்களிடம்தான் பணிந்து போக வேண்டும், அநீதிக்காரர்களுக்கு முன்னால் துணிந்து நிற்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தவர் எங்களுடைய இயேசுபிரான். இவங்க சொல்றாங்க துணிவுனா திமுறான், நாங்கிற ஆணவமா, என்னுடையது என்கின்ற கர்வமா. இல்லைங்க, துணிவு என்பது என்ன தெரியுமா? என்னால் முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை, என் வாழ்க்கை என் கையில் என்கின்ற சுய ஆளுமை தான் துணிவு என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்மெல்லாம் மனிதர்கள்னு சொல்றோம்ல, 6 அறிவுன்னு சொல்றோம்ல. இந்த 6 அறிவு மனிதன் எப்போ உருவானாம்? குரங்கு குனிஞ்சு இருந்துச்சுல்ல, குனிஞ்சு இருந்த வரைக்கும் அது குரங்கு. என்றைக்கு அது நிமிர்ந்து துணிந்து நின்றதோ அதற்கு பிறகுதான் மனிதனாக மாறியது. என்றால் பணிவாகவே இருக்கணும்னா நம்ம குரங்க தான் இருந்திருக்கணும். மனுஷனா மாறுறது நிமிர்ந்த பிறகுதான், துணிச்சல் வந்த பிறகுதான். இன்னைக்கு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் அடங்குதா, ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் அடங்குதான்னு கேட்டிங்களே, ஏன் அடங்குது? ஏன் அடங்கலை? ஏன் இப்படி புலம்ப வச்சுச்சு? போன தலைமுறையில் அம்மா அப்பாவுக்கு பயந்தோம்ல, ஆசிரியர்களுக்கு பயந்தோம்ல. என்ன காரணம்? அவங்க அவ்வளோ துணிச்சலாக இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் மேத்ஸ் வாத்தியார் வந்தாருன்னா கையில் பெரம்போட தான் வருவார். நம்மளாம் திங்கக்கிழமை ஆனால் கடவுள்கிட்ட வேண்டுவோம், கடவுளே இன்னைக்கு கணக்கு வாத்தியார் வரக்கூடாது, வந்தாலும் டெஸ்ட்டு வைக்கக்கூடாது, வச்சாலும் உடனே திருத்தக்கூடாது, திருத்தினாலும் பெரம்பெடுத்து அடிக்கக்கூடாது. இப்போ கணக்கு வாத்தியார் வேண்டார், கடவுளே எந்த பையனும் கத்தியோட கிளாஸுக்கு வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் ஏன் வகுப்புகளில் வரக்கூடாது, அப்படியே வந்தாலும் என்ன குத்தக்கூடாது, சயின்ஸ் டீச்சரை குத்திட்டு போகட்டும். ஒரு தலைமுறைக்குள் ஒரு ஆசிரியருக்கான இடம் ஏன் இப்படி மாறி போனது தெரியுமா? சூழலை மாற்றிவிட்டோம். பிள்ளைகளை அடிக்கக்கூடாது, பிள்ளைகளை கண்டிக்கக்கூடாது, பிள்ளைகள் தவறு செய்தாலும் அவங்கள ஓங்கி பேசக்கூடாது என்று ஒரு சூழலை உருவாக்கிய பிறகுதான் ஆசிரியர்களின் பிரம்புக்கு வேலை குறைந்தது. என்றைக்கு ஆசிரியர்களுடைய பிரம்புக்கு வேலை இல்லாமல் போனதோ அதற்கு பின்னால் தான் போலீஸ்காரர்களின் லத்திக்கு வேலை வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் அடி பின்னி இருந்தாருன்னா தப்பு நடக்குமா? வீட்டில் பெற்றோர்கள் கண்டிக்கிறோமா? அன்னைக்கெல்லாம் நம்ம அப்பா எடுத்ததுக்கெல்லாம் அடிப்பார். சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்போம், கூப்பிட்டு ஏம்ல சும்மா உட்காந்துருக்கான்னு அடிப்பாரா இல்லையா? இன்னைக்கு பெற்றவங்க நம்ம மேலே கை வைக்கவே முடியாது. அதனால பிள்ளைகள் இன்னைக்கு என்ன நிலைமையில வந்து நிற்கிறாங்க? குறைஞ்ச மார்க்கு தான் எடுத்திருக்கிறான், 430 தான் எடுத்திருக்கிறான். இன்ஜினியரிங்லாம் படிச்சுக்கிட மாட்டேன், நான் படிப்பேன், என்னை சேர்த்து விடு. அதுவும் இந்த காலேஜில் தான் சேர்த்து விட்டாச்சு. 2 வருஷத்தில் 20 அரியர் வச்சுட்டு நிற்கிறான். என்னடா ஆச்சு? செட் ஆகலை, என்னை ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்த்து விடு. திரும்ப அவனை கொண்டு போய் ஒரு BA இங்கிலீஷ் சேர்த்து விட்றோம். 1.5 வருஷத்தில் 7 அரியர். என்னடா செட் ஆகலை, சரி வேலைக்காவது போ. 2 லட்ச ரூபா பைக்கு கேட்குறான், பைக்கு வாங்கி கொடுக்குறான். 6 மாதம்தான் வேலைக்கு போகிறான், வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துடுறான். என்னடா செட் ஆகலை, கல்யாணத்தை பண்ணி வைங்கிறான். சரி கல்யாணமாவது பண்ணி வைப்போம்னா இந்த பொண்ணு தான் வேணுங்கிறான், பொண்ணு இந்த மாப்பிள்ளை தான் வேணுங்குது. சரி தொலைஞ்சு போங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். 1.5 வருஷத்தில் டைவோர்ஸ்னு வந்து நிற்குது. ஏம்மா ஏன்பா? செட் ஆகலை.
ஆனால் அன்னைக்கெல்லாம் எங்கள் அப்பா எங்களை ஓங்கி ஒட்டுறாரு அரைஞ்சாருன்னா எங்களுக்கு எல்லாமே செட் ஆயிடுச்சு. அதனால தான் வாழ்க்கை இன்னைக்கு இவ்வளவு தூரம் வெற்றிகரமாக இருந்தது என்றால் துணிச்சலும் தைரியமும் நிறைந்த நம் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நம்மை கம்பீரமாக வழி நடத்தினார்கள். ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறோம்? பிள்ளைங்க பாவம், பிள்ளைங்க பயந்துரும், பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும்னு அவங்கள ஏற்றி விட்டு அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வைத்திருப்பதே நாம தான். துணிச்சல் இல்லாத நம்முடைய குற்றம் தான் இன்னைக்கு பிள்ளைகளை இந்த அளவுக்கு ஆக்கி இருக்கிறதா இல்லையா? எனக்கு தெரிஞ்ச ஒரு எழுத்தாளர் மேடம் எங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வந்திருந்தார். அவங்களுக்கு ஒரு மகன், கூட்டு குடும்பமாக இருக்காங்க, அம்மா அப்பா மகன் மகளோடு இருக்கிறாங்க. இந்த மகன் இருக்கிறான்ல, குட்டி பையன் 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன், டியூஷன் போகிறான். ஒரு நாள் டியூஷன் போனவன் தலை தெறிக்க ஓடியாந்துருக்கிறான். என்னன்னு வீட்டில் உள்ளவங்க கேட்டிருக்காங்க, கருப்பு நாய் துரத்துது அப்படின்னு இருக்கிறான். இந்த எழுத்தாளரான அப்பா சொல்லியிருக்கிறாரு, எங்கே துரத்துதுன்னு, அந்த தெருவில் உள்ள நாய் துரத்துது, நீ ஒன்று செய், இந்த தெரு வழியாக சுற்றி டியூஷனுக்கு போயிரு. சரி பண்ணிட்டு 2 தெரு சுற்றி அவன் போய்கிட்டு இருக்கான். 4 நாள் அப்படி போயிருக்கிறான். தாத்தா கூப்பிட்டாரு, ஏம்ல இங்கிட்டு போகிறதுக்கு நீ இங்கிட்டு போகிற அப்படின்னு. அங்கே கருப்பு நாய் துரத்துது தாத்தா, அப்பா தான் என்னை இந்த சைடு போ சொன்னார். இங்கே வா, 5 ரூபா எடுத்து கொடுத்துருக்குறாரு, ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கு, டெய்லி அந்த நாய்க்கு போட்டுக்கிட்டே போ, அப்புறம் பார்த்துக்கலான் இருக்காரு. 5 ரூபா வாங்கிட்டு போய் பிஸ்கட்டு வாங்கி டெய்லி நாய்க்கு போட்டுகிட்டே போயிருக்கான். 3ஆவது நாள் நாயை வீட்டுக்கு கூட்டு வந்துட்டான். கருப்பு நாய் எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இருக்கிறான். இந்த எழுத்தாளர் என்னிடம் சொன்னார், இந்த தலைமுறை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையிலிருந்து எப்படி எஸ்கேப் ஆக வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறோம், ஆனால் மூத்த தலைமுறை ஒரு பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அந்த துணிச்சலை நாம் இன்றைக்கு இழந்து விட்டோம்னு சொன்னார். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நின்று அப்படி நிமிர்ந்து பார்த்து தைரியத்தோட எதிர்கொள்ள கற்றுக் கொடுத்த அந்த துணிச்சல் நம்ம கிட்ட இல்லாததுனால தான் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது என்பதை நீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது போட்டி நிறைந்த உலகம், இது அன்பானவர்களின் கூட்டம் கிடையாது, இது போட்டி நிறைந்த உலகம். ஒரு ஓட்ட போட்டி நடக்குது, ஒரு 20 பேர் ஓட்ட போட்டிக்கு உட்கார்ந்து இருக்கிறான். 1 2 3 சொன்ன உடனே துணிச்சலா ஓடணுமா? எனக்கு முன்னால் 17 பேர் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நான் ரொம்ப பணிவாக அவர்களுக்கு பின்னால் கையை கட்டி நடந்து போவேன்னு சொன்னா ஜெயிக்க முடியுமா? இந்த உலகமே ஒரு ஓட்ட போட்டி தான். எனக்கு முன்னால் ஒருவன் ஓடிக்கொண்டு இருக்கிறான், நான் அவனை தாண்டி ஓடணும். என்னுடைய இலக்கை நான் அடைய வேண்டும் என்றால் துணிச்சலோடு தைரியத்தோடு உள்ள உறுதியோடு ஓட வேண்டும். அப்பனா தாங்க ஜெயிக்க முடியும். இவங்க எல்லாம் போர் பற்றி சொன்னதுனால நானும் சொல்கிறேன். முன்னாடி கார்கில்னு ஒரு யுத்தம் வந்தது, நாங்களாம் காலேஜ் படிச்சுட்டு இருந்தோம். அப்போ மேஜர் சரவணன் ஒருத்தர் அந்த எதிரி படையோடு மோதி புலிக்குன்றுன்னு சொல்லக்கூடிய டைகர் ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புலிக்குன்றுல இறந்து போயிட்டார். இறந்து போய் கிடக்கிறார். இப்போ போர் முடிஞ்சாதான் அவர் உடம்பை கொண்டு வர முடியும். அவருடைய தங்கச்சிகிட்ட கேட்குறாங்க, டாக்டர் சித்ரா அந்த பொண்ணு, உங்கள் அண்ணன் மேஜர் சரவணன் இந்தியாவுக்காக உயிரையே கொடுத்துட்டாருமா, ஆனால் அவர் உடலை எடுத்துகிட்டு வர முடியலை, 3 நாள் ஆச்சு, உங்களுக்கு சங்கடமாக இருக்கும்ல, உங்களுக்கு வேதனையாக இருக்கும்ல. அந்த பெண் உடனே பதில் சொன்னாள், ஏங்க நான் சங்கடப்பட போகிறேன், என் சகோதரன் இறந்தும் இந்த தேசத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறான் என்கின்ற பெருமிதத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு அந்த வீர தமிழச்சி சொன்னாள் என்றால் இது எங்கிருந்து ஊறி வந்த ரத்தம்? சங்க இலக்கியத்துல உடல் உரத்தினால் உள்ள திறத்தினால் ஒரு சிறிய முரத்தினால் புலியை துரத்தினால் எங்கள் தமிழச்சி என்று படித்தோமே, அந்த வீர ரத்தம் தான் இன்றைக்கு சிந்தூர் ஆபரேஷனுக்கு 2 பெண்கள் தலைமையேற்று இருக்கிறார்கள் என்றால் அந்த தைரியம் ஒவ்வொரு பெண்களுக்குள்ளும் வர வேண்டும். எங்க அல்பேனியால பிறந்த ஒரு மகள் இந்தியாவின் அன்னையாக மாற முடிந்தது என்றால் மொழி தெரியாத மக்கள், பண்பாடு புரியாது, பழக்க வழக்கம் தெரியாது, இயேசுவே என் தேவன் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையோடு அன்னை தெரசா இந்த பூமியிலே கால் பதித்து அவ்வளவு துணிச்சலாக எல்லா மக்களையும் தன் அன்பு வளையத்திற்குள் கொண்டு வந்தார்கள் என்றால், அதனால் தான் நோபல் பரிசு அவர்கள் பெற்றார்கள் என்றால், அன்புக்குள்ளேயும் ஒரு தைரியம் துணிச்சல் இருந்தால்தான் திசை தெரியாத ஒரு தேசத்தின் தாயாக மாற முடியும் என்று அவர் நிரூபித்திருக்கிறார். பயங்கரமா பேசியிருக்கிறீங்க. சாதாரணமாக ஒருத்தங்கிட்ட பேசி ஜெயிக்கணும் கூட தைரியம் வேணுங்க. கவிஞர் வாலி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவருக்கு உண்மையான பேர் ரங்கராஜன். ஏற்கனவே நிறைய ரங்கராஜன் இருக்கிறதுனால இவர் வாலின்னு பேரை வச்சுக்கிட்டார். ஒரு பெரிய அறிஞர் இவரை பார்த்து கேட்குறாரு, ஏன்பா வாலின்னு பேர் வச்சுக்கிட்டேன்னு. இல்லைங்க, இந்த ராமாயணத்தில் வாலின்னு ஒருத்தர் வருவார், அவர் கூட யார் சண்டை போட்டாலும் அவங்க பாதி பலம் இவருக்கு வந்துடும். அது மாதிரி நான் ஒரு அறிவாளியாக விரும்புகிறேன், ஒரு அறிஞனாக விரும்புகிறேன். ஒரு அறிஞர்கள்ட்ட பேசும்போது அவங்ககிட்ட இருக்கிற பாதி அறிவு எனக்கு வந்துட்டா நல்லது தானே, அதனால வாலின்னு வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பெரிய அறிஞர் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் உன்னை பார்த்தா ஒன்றும் அறிவு வந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு இருக்கிறார். நம்மளாக இருந்தால் எவ்வளோ பதட்டமாகும்.
உடனே வாலி சொல்லியிருக்கிறார், நான் தான் எந்த அறிவாளியும் இது வரைக்கும் பார்க்கல, பார்த்தா தானே பாதி அறிவு எனக்கு வரும் என்று துணிச்சலாக சொல்லி இருக்கிறார் என்றால், வாழ்க்கையில் ஒருத்தரோட உட்கார்ந்து பேசி நம் தன்மானத்தோட வெளியில வரணும்னா கூட, சுயத்தை இழக்காமல் நம்ம வர வேண்டும் என்றால் கூட, நம்ம வாக்கில் தைரியமும் துணிச்சலும் இருந்தால்தான் ஜெயிச்சு வெளியே வர முடியும். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் வெளியே வர முடியாது. இன்னொன்று, சுதந்திர போராட்ட காலத்தில் இதை சொல்லி நான் நிறைவு செஞ்சிடறேன். பெல் அடிச்சிட்டிங்களா? இந்த ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நான் சுதந்திர போராட்ட காலத்தில் எவ்வளவு பேர் போராட்ட களத்தில் குதித்தார்கள், அவங்களுடைய வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து. ஆனால் பங்கிம் சந்திரன் அப்படிங்கிறவர், நம்ம வந்தே மாதரம் பாட்டை எழுதினவர் அவர் தான். ஆனந்த மடம் அப்படிங்கிற ஒரு நாவலை எழுதினவர் அவர். ஆனால் அதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி அவர் ஆங்கிலேய அரசாங்கத்தில் டெப்டி கலெக்டராக இருக்கிறார். எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறார். மக்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, இவர் சந்தோஷமா இருக்கிறார். ஒரு நாள் ராமகிருஷ்ண பரமஹம்சர்கிட்ட போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். அவர் கேட்குறாரு, உன் பேர் என்னப்பான்? பங்கிம் சந்திரன் அப்படிங்கிறார். பங்கிம் சந்திரன்னா வளைந்த நிலான்னு அர்த்தம். நம்ம ஊரில் இளம்பிறைன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி வளைந்த நிலான்னு அர்த்தம். அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உனக்கு பேர் சரியாத்தான் வச்சிருக்கிறாங்க, நீ ஆங்கிலேயர்களிடம் வளைந்து கீழே விழுந்து அவங்க கொடுத்த பதவியை வாங்கிட்டு இருக்கிற இல்லையா, உனக்கு பேர் சரியாத்தான் அமைஞ்சிருக்குன்னு சொன்ன உடனே தன் தவறை உணர்ந்து உடனே வேலையை ரிசைன் பண்ணி போராட்ட களத்தில் குதித்து ஆனந்த மடம் என்கின்ற நாவலை எழுதி வந்தே மாதரம் என்கின்ற பாடலை இந்திய தேசத்திற்கே கொடுத்தார் என்றால், அவருக்கு குருவாக இருந்த ஒருவருடைய துணிச்சலான அறிவுரை தான் இவர்களை வழி நடத்தியது என்றால், நடுவர் அவர்களே, வள்ளுவர் அதனால் தான் சொன்னார், தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவருக்கு. அமைதியா ஒரு இடத்துல இருந்து வாழ்றவனுக்கு பணிவு இருந்தா போதும், கூள கும்பிடு போட்டு ஜெயிச்சுட்டு போயிடலாம். ஆனால் ஒரு நிலத்தை ஆள்பவனுக்கு, ஒரு ஆட்சி கட்டிலில் இருப்பவனுக்கு, வெற்றி பீடத்தில் நிற்கிறவனுக்கு துணிவுதான் தேவை. அதுவும் இந்த காலகட்டத்தில் துணிச்சல் இருந்தால் மட்டும்தான் பிழைக்கவே முடியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை. மிக சிறப்பாக கவிதா ஜவஹர் அவர்கள் தான் எடுத்துக்கொண்ட தலைப்பில் களமாடி இருக்கிறார்.